ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எஸ்எம் வ்ளாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் குழம்பு சிம்பிளாக டேஸ்டியாக சூப்பராக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு விரும்பாதவங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து குக்கர் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை வகையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு 2 பிரியாணி இலை எல்லாமே போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 50 கிராம் சின்ன வெங்காயமும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே நீங்கள் சின்ன வெங்காயம் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா. இந்த குழம்பே ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வீட்டில் அரைச்சி போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. கடையில் வாங்கி போடுறத விட எப்போயுமே வீட்டில் அரைச்சி போடுங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டதுக்கப்புறமா நம்ம 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். மட்டனை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மட்டனை இது கூட போட்டு நான் தக்காளிலாம் எதுவுமே நான் போடலை. தக்காளி உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எப்போயுமே தக்காளி போட்டு நான் செய்ய மாட்டேன். இப்போ வந்து மட்டனை வந்து இந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்துக்கூடயே எல்லாமே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். எண்ணெயிலே வதக்கும் போது அது ஒரு டேஸ்ட்டு வந்து நல்லா தனியாக செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், இது எல்லாமே இப்போ நம்ம வதக்கினதுக்கப்புறமா மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டு மசால் பொடி, குழம்பு பொடி தான் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு பொடியும், கறி மசாலான்னு வந்து இருக்கும் கடையில், அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா கிடையாது, கறி மசாலா, அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ண மாட்டேன். எல்லா ரெசிபி, எல்லா குழம்பு எல்லாத்துக்குமே நான் இந்த ஒரு மசாலா தான் வீட்டில் அரைச்சி வைக்கிறேன். இந்த மசாலா மட்டும்தான் நான் போடுவேன், வேறு எதுவும் போட மாட்டேன். இதை போட்டு இது கூட வந்து நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு எல்லாமே நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து நம்ம தேங்காய் வந்து விழுது அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கூட வந்து நான் என்னெல்லாம் போட்டு அரைச்சேன் அப்படின்னா, சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 மூடி தேங்காய், அப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு 4-5 பல் முந்திரி, கசகசா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கசகசா இல்லை, கசகசா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி இப்போ வந்து நம்ம அந்த விழுதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணுமா, இல்லை குழம்பு மாதிரி வேணுமா, தொக்கா வேணுமான்றது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டு உப்பு வந்து திரும்பி இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மட்டன் தெரியும் இத்தனை விசிலில் வேகணும். ஒரு கறி வந்து 3 விசில் 2 விசிலில் வெந்துடும். ஒன்று வந்து 4 விசில் 5 விசில் விட்டாலும் வேகாது. அது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லிலாம் தூவி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி அளவுலாம் கரெக்டாக இருந்ததுன்னா குக்கரை வந்து நம்ம மூடி நான் வந்து ஒரு 3 விசில் விட்டு தான் இறக்குனேன். அதுவே எனக்கு கரெக்டாக கறி நல்லா சூப்பராக வெந்திருந்தது. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து குக்கர்லாம் மூடி விசில் விட்டுக்கலாம். விசில் விட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்குமே இந்த குழம்பு பொடி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த குழம்பு பொடி வந்து எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். அந்த மெத்தடில் நீங்கள் அரைங்க. சிக்கன் தொக்கு, சிக்கன் கிரேவி, அப்புறமா வந்து காரக்குழம்பு, உருண்டை குழம்புன்னு எல்லாத்துக்குமே, சாம்பார் எல்லாத்துக்குமே நான் அந்த ஒரு பொடி தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஒரு பொடியே அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். இப்போ விசில் வந்து வந்துருச்சு. 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். அந்த மசால் பொடியோட வீடியோ வந்து நான் இனிமேல் எடுத்து போடுறேன். அந்த மாதிரி நீங்களும் அரைச்சி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் இந்த குழம்ப வந்து வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக செம்ம அருமையாக இருக்கும். சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.